அனைவருக்கும் வணக்கம். நம்மை சுற்றி நம்மை பற்றிய கதைகளை தொகுத்து கொண்டு வரும் தாளம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். Every week we share the latest updates on events and activities in our community with an aim to entertain, educate and inspire. What do we have in store for our viewers today, Suganthi? கலைத்துறைக்கு பங்காற்றிய மூத்த கலைஞர்களை கௌரவித்த நிகழ்வு. A vibrant dance production that created a platform for young and emerging dancers to shine. மாணவர்களின் எதிர்காலத்திற்கான வழிகாட்டுதலை வழங்கிய நிகழ்வு. That certainly looks like an exciting lineup, Suganthi. நிச்சயமாக மாலினி, தாமதிக்காமல் நிகழ்ச்சியை தொடங்கலாமா? Absolutely. Vanakkam, vanakkam, vanakkam. Welcome to another episode of Thalam Indian Beat. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். மாற்றம் ஒன்றே மாறாதது. நாளுக்கு நாள் தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் வளர்ந்து வர ஒவ்வொரு துறையின் செயல்முறைகளும் தொடர்ந்து புதுப்பிக்கப்படுகின்றன. புதிய திறனாளர்களும் வரவேற்கப்படுகின்றனர். இருப்பினும் ஒவ்வொரு புதிய தொடக்கத்திற்கு பின்னால் பல்லாண்டு காலமாக அயராது உழைத்த நம் முன்னோடிகளின் அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் அடித்தளமாக நிற்கின்றன. பழமை இல்லாமல் புதுமை இல்லை. The journeys of senior artists are marked by resilience, creativity, and an unwavering dedication to the arts, with many of their stories continuing to inspire younger generations today. From humble beginnings to building vibrant artistic communities, these pioneers have played a vital role in shaping the growth of theatre, music, dance, and broadcasting, while also guiding and mentoring countless emerging talents. எந்த ஒரு கலைஞரின் பயணத்திலும் வழிகாட்டுதல் ஓர் இன்றியமையாத பங்கு வகிக்கிறது. அனுபவம் இளமையை சந்திக்கும் போது புதுமை தொடர்ந்து உருவாகும் அதே வேளையில் மரபும் பாதுகாக்கப்படுகிறது. Beyond the performances and accolades, there are also deeply personal stories of perseverance behind every artistic milestone. Many of these pioneers navigated challenges, limited resources, and constantly changing times. Yet they continued to contribute passionately to ensure that the arts remained vibrant and relevant within the community. அதனால்தான் நமது முன்னோடிகளின் பயணங்களை ஆவணப்படுத்துவது மிகவும் முக்கியம். இதன் மூலம் வரலாற்றை மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை கலைஞர்களுக்கும் கலைப்பிரியர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய பாடங்களையும் நாம் கைப்பற்றுகிறோம். In our first story for today, we bring you the launch of a series that pays tribute to some of these remarkable individuals and their lasting impact. Let's take a look. சிங்கப்பூரின் தமிழ் கலைத்துறைக்கு பங்காற்றிய மூத்த தமிழ் கலைஞர்களின் வாழ்க்கையையும் பங்களிப்பையும் நிலைநிறுத்தும் முயற்சிதான் சிங்கப்பூர் தமிழ் பண்பாட்டு மையத்தின் தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட இந்த 10 பகுதி காணொளி தொடர். இதன் தலைப்பு ஒரு கலைஞரின் வாக்குமூலம். தேசிய கலைமன்றம் மற்றும் தேசிய நூலக வாரியத்தின் ஆதரவோடு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்ட இத்தொடர் மூத்த கலைஞர்களை கௌரவிப்பதோடு மட்டுமில்லாமல் அவர்களின் அறிவு, அனுபவங்கள் மற்றும் பங்களிப்புகளை அவர்களுடனான நேர்காணல்களின் வாயிலாக ஆவணப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இது ஒரு முதல் படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இதை பார்த்துட்டு இனிமேலாவது நம்முடைய மூத்த கலைஞர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு முழுமையாக விரிவாக ஆவணப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படை நோக்கம். நடிகர்கள் முதல் எழுத்தாளர்கள் வரை இத்தொடரில் இடம்பெற்றுள்ள 10 கலைஞர்களும் கலைகளின் பல்வேறு பரிணாமங்களை பிரதிநிதிக்கின்றனர். அவர்களில் சிலர் சிங்கப்பூர் சுதந்திரம் அடைவதற்கு முன்பே கலைகளின் வழி பங்காற்றத் தொடங்கினர். கடினமான காலகட்டங்களை எதிர்கொண்டு தங்கள் பயணத்தில் பல சவால்களை கடந்து வந்தனர். ஆர்வத்தாலும் விடாமுயற்சியாலும் உந்தப்பட்டு அவர்களின் முயற்சிகள் இன்று நாம் காணும் துடிப்பான கலைத்துறைக்கு அடித்தளமாக அமைந்துள்ளன. அவர்கள் விதைத்த விதைகள் இன்றைய தலைமுறையில் எவ்வாறு தொடர்ந்து செழித்து வளர்கின்றன என்பதை கண்டு தாங்கள் மகிழ்ச்சி அடைவதாக அவர்களில் பலர் பகிர்ந்து கொண்டனர். நடிக்க வந்ததுனால உயர்நிலை 2ல் இருந்துட்டு அந்த வகுப்பு தலைமை ஆசிரியர் என்னை வெளியே போக சொன்னாங்க. ஏன்னா பத்திரிக்கையில் எங்கள் பேர்லாம் 3 பேர் நடித்தோம் நாடகத்தில் நடிக்கும்போது. ஸோ அதுக்காகவே நம்ம வெளியாகணும் பள்ளிக்கூடத்தை விட்டு. அப்புறம் மறுபடியும் பள்ளிக்கூடத்தை நிர்வாகத்துக்கிட்ட கேட்டு நான்
என் பள்ளி வாழ்க்கையை தொடங்கினேன். அதனால் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னாக்கா எல்லாரும் வந்து வீட்டில் வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. தொழிற்சங்கத்திலையும் சேர்ந்து பாடுபட்டவங்களே நானும் ஒருத்தன். இந்த நிலை இன்றைக்கு தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டு வந்ததுக்கு இன்றைக்கு பல நிறைந்த தமிழ் அறிஞர்கள், பாடகர்கள், தொண்டூழியர்கள் உண்டாகி இருக்கிறார்கள். அந்த சொல்லு இன்றைக்கு நமக்கு உற்சாகம் ஊட்டுகிறது. இக்கலைஞர்களின் பயணங்கள் சிங்கப்பூரில் தமிழ் சமூகத்தின் வரலாற்றையும் வளர்ச்சியையும் பிரதிபலிக்கின்றன. சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு பொருளாதாரம், கல்வி போன்ற துறைகள் பங்களித்ததைப் போலவே அடையாளத்தை வடிவமைப்பதிலும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் நாட்டின் கலாச்சார கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் கலைத்துறை ஒரு முக்கிய பங்கு வகித்துள்ளது. இந்த சிங்கப்பூர் ஒரு குடியேற்ற நாடாக நம்ம உருவாகி கொண்டிருந்த போது நாம் கல்வித்துறையிலும் நிதித்துறையிலும் அதிக முனைப்பு காட்டி வளர வேண்டும் என்பது அப்போதைய பிரதமர் லீ குவான் யூ அவர்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருந்தது. பின்னர் அவரே இந்த கலையும் கலைஞர்களும் இல்லாவிட்டால் இது வெறும் கான்கிரீட் ஜங்கலாக, அதாவது கட்டடங்கள் நிறைந்த ஒரு நாடாக ஆகிவிடும் என்பதால் கலைத்துறையில் போக வேண்டும் என்ற நோக்கத்தில் NACயை அமைத்து இந்த கலைத்துறையை மேம்படுத்துவதற்கு முற்பட்டார்கள். இத்தொடர் அடுத்த தலைமுறை கலைஞர்களுக்கு ஒரு கல்வி வளமாக திகழ்கிறது. அதே நேரத்தில் குறைந்த வளங்களுடன் பணிபுரிந்தாலும் நம் மூத்த தலைமுறையினரின் சாதனைகளுக்கான நினைவூட்டலாகவும் செயல்படுகிறது. சமூக ஊடகங்கள், செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் நிறைந்த சூழலில் இன்றைய இளைஞர்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகள் உள்ளன. நிறைய பேர் வந்து நான் நிறைய செய்கிறேன், ஆனால் எனக்கான அந்த ரீச் வரமாட்டேங்குது, அந்த ஒரு பாப்புலாரிட்டி வரமாட்டேங்குது, யாருமே வந்து ரசிகர்கள் கூட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. முதல்ல காரணம் என்னென்னா, அவங்க வந்து இந்த ரீஜனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து எந்த ஒரு கலைப்படைப்பாக இருந்தாலும் அந்த புரிதலோடு அதை செய்யும் பொழுது அது கடல் தாண்டி போகும். இந்த மூத்த கலைஞர்கள் ஒன்றுமே இல்லாத காலகட்டத்தில் வந்து நம்ம மொழியை கலை வழியாக முன்னெடுத்திருக்காங்கங்கிறத வந்து நம்ம உதாரணமாக கொள்ளணும். நமக்கு இப்போ வாய்ப்புகள் நிறைய பெருகி இருக்குது. அப்போ நம்ம அவர்களை விட இன்னும் சிறப்பாக செய்யலாம். அவர்கள் போட்ட தடத்தை நாம் இன்னும் வளமானதாக ஒரு பெரிய காடாக மாற்றக்கூடிய தன்மை நம் இளைஞர்களுக்கு இருக்குது. அதை அவங்க சிறப்பாக செய்வாங்கங்கிற நம்பிக்கையும் எனக்கு எப்பொழுதுமே உண்டு. பிப்ரவரி 27ஆம் தேதி தொடங்கியுள்ள இத்தொடரில் தொடர்ந்து 10 வாரங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு புதிய பாகம் வெளியிடப்படும். இத்தொடரை காண சிங்கப்பூர் பண்பாட்டு மையத்தின் யூடியூப் பக்கத்தை நாடலாம். That story was a meaningful reminder of how the journeys of our senior artists continue to inspire and pave the way for the next generation to step forward. நம் நிகழ்ச்சியின் அடுத்த கதையும் அடுத்த தலைமுறையை பற்றியதுதான். இளம் கலைஞர்கள் தங்கள் திறமை, படைப்பாற்றல் மற்றும் கலை மீதான ஆர்வத்தை வெளிப்படுத்த ஒரு தளத்தை வழங்கிய ஒரு நடன தயாரிப்பை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு Let's head out for a short break. Stay tuned. Welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தாளம் இந்தியன் பீட். Indian classical art forms such as Bharatanatyam have long served as powerful storytelling traditions where movement, expression, rhythm and poetry come together to communicate emotions, values and culture across generations. இந்திய பாரம்பரிய கலைகள் காலத்திற்கு ஏற்றவாறு பரிணாம வளர்ச்சியை கண்டுள்ளன. சமகால பாணியில் படைக்கப்படுகின்றன. இன்றைய வேகமான உலகில் பாரம்பரியமும் படைப்பாற்றலும் சந்திக்கும் பாலமாக இவை திகழ்கின்றன. For young practitioners, learning classical dance goes beyond mastering technique. It involves understanding discipline, patience, and the cultural context behind every movement, helping them develop both artistic skill and a deeper appreciation of their roots. இந்திய பாரம்பரிய கலைகள் காலம் தாண்டி செழிப்பதற்கு மிக முக்கிய காரணம் ஒவ்வொரு தலைமுறையிலும் இவற்றில் ஈடுபடும் இளைஞர்கள். பாரம்பரியத்தை முறையாக புரிந்து கொண்டு அதை பாதுகாக்கும் அதே நேரத்தில் இளைஞர்களின் புதிய கண்ணோட்டங்கள் இக்கலை வடிவங்களுக்கு புது பொலிவை சேர்க்கின்றன. This is why platforms that encourage youth participation are so valuable. They create opportunities for young dancers to perform, gain confidence, and experience the responsibility of carrying forward an artistic legacy.
இளம் கலைஞர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்த ஒரு அர்த்தமுள்ள தளத்தை வழங்கிய நடன தயாரிப்பை இப்போது நாமும் பார்க்கலாம், வாருங்கள். Titled Adi Andam Illai, this Bharatanatyam production by Omkar Arts explores the symbolism and meaning of numbers within Indian cultural traditions through dance. Omkar Arts, well known for blending contemporary movements with classical Indian dance styles, first staged this production in 2021 as part of the Esplanades Raga series. Nearly 5 years later, the production has returned with an expanded cast made up entirely of youth dancers, with the aim of providing a meaningful platform for emerging talents to showcase their abilities. Beyond developing their dance skills, the experience also allows the youth dancers to deepen their understanding of culture and heritage. So for Omkar Arts, we have many young dancers, and I think a production like that allows these dancers to make their art form, to sharpen their art form. Because we tend to do a performance here, one dance here, one dance there. That is not enough for them to actually elevate their own skill level. So through a performance like this, they can up their game, and we can give them an opportunity to dance to a full-length production. Lighting plays an essential role in dance performances, helping to enhance emotion and expression, particularly in Indian performing arts, where storytelling is closely tied to visual presentation. Understanding light design is therefore an important part of staging a complete production. A special highlight of Adi Andam Illai was a lighting design workshop conducted alongside the rehearsals, giving participants the opportunity to learn how lighting is staged and executed during a production. So in fact, today we had our participants coming in while we were setting up the lights. So it's a fantastic opportunity for people who are interested in performing arts, especially with lighting design, and also for performance makers and choreographers to come and experience how lights are set up, especially for a production like this. Some of the dancers participating this time were among the audience during the first staging of the production back in 2021, with a few even watching their mothers perform on stage. Now, nearly 5 years later, they return as performers themselves, reflecting a meaningful transition from one generation to the next. For the first iteration of Adi Andam, my mom actually performed in it. So it felt really like a full circle moment for me to be performing. I used to watch her when I was young, and it's really nice to kind of go back into it and see what I can do to kind of connect. And it was really fun because at home also I'll ask her, how do you do this and everything. And it really bonded us more. To perform convincingly, the dancers also undertook their own research to better understand the themes and meanings behind the production. This process helped them stay connected to their culture and roots in today's modern world. Artistically, culturally, I think it's very deeply rooted, because if you see the different themes in the numbers itself, we had to do a lot of research to understand it before performing so that we can show some depth in our expressions. So I guess it also was such a big learning opportunity for us. I think in this age, especially with a lot of modernity and technology, we start to forget aspects of our culture. And this reminds us, in honestly a very digestible way, how to reconnect back with our culture. I think that's very important for our youth. Nowadays, I really do see a difference with the youth more engaged in the art scene. So I think that this will be like an example that the youths can take. Our friends are coming to watch, so maybe they can be inspired. Our youth can also like put forth something that's like inspiring, not in just a scientific way, but also in an artistic way. Having previously performed alongside more experienced and senior dancers, many of the participants had once taken on the role of younger learners. This time, with a cast made up entirely of youth dancers, some stepped into more senior roles, taking on the responsibility of guiding and supporting their younger peers. In doing so, they gained valuable experience as leaders and mentors within the production. I think in other productions I've taken part in, I was always like the youngest there, and I was like a child artist, like learning from others around me. But now being like one of the more senior dancers, it's been about leading those around me and like using my experience to help those around me understand what a production is like. Despite balancing school and work commitments, it was their shared passion for dance and strong sense of camaraderie that kept the dancers motivated throughout the production. I actually work in the pharmaceutical manufacturing industry, so that's all in Tuas.
it's quite a distance for me to cover every day. So for me to match everybody's timings for our rehearsals or self-practice was quite tough. I think what motivates me is the love for the art. You can see the end product in your mind, so you will definitely work towards it. I feel like life is more colorful and enjoyable, even if there's a lot of stress. I have to be here at a certain time, I have to run back home, do my work, wake up earlier, sleep later. But I'm still with my friends and we're still making core memories while we are young. Yeah, I think my happiness is the biggest thing that I've gotten out of this. Initiatives like these show how young people continue to play an important role in carrying the arts forward, strengthening connections through shared experiences while shaping the future of the community through culture, creativity, and commitment. கலைகளின் வழி இளையர்கள் எவ்வாறு அர்த்தமுள்ள வழிகளில் கலாச்சாரத்தையும் மரபுகளையும் முன்னெடுத்துச் செல்கிறார்கள் என்பதை அந்த நடன தயாரிப்பு நமக்கு எடுத்துக்காட்டியது. Speaking of the younger generation, coming up next, we look at an event where students had the opportunity to meet industry leaders and gain insights into career pathways beyond graduation. அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். You're joining us right in time for our last story. ஒரு மாணவருடைய வாழ்க்கை பெரும்பாலும் பல்வேறு பொறுப்புகளால் நிறைந்துள்ளது. வீட்டுப்பாடங்களை முடிப்பது, தேர்வுகளுக்கு தயாராவது, துணைப்பாட நடவடிக்கைகளுக்காக நேரத்தை வகுப்பது என பட்டியலிட்டு கொண்டே போகலாம். ஆனால் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியுலகிற்குள் காலடி எடுத்து வைக்கும் போது அவர்களுடைய பொறுப்புகள் கணிசமாக மாறுகின்றன. As students transition from structured academic environments into professional settings, they enter a very different phase of life. The expectations become different, and young adults are suddenly required to navigate decisions, workplace dynamics, and long-term career paths with greater independence. பட்டம் பெற்று வாழ்க்கை தொழில் தேடும் காலகட்டம் மாணவர்களுக்கு உற்சாகமாக இருக்கும் அதே நேரத்தில் சவால் மிக்கதாகவும் இருக்கலாம். கல்வி அறிவு அவர்களுக்கு ஒரு நல்ல அடித்தளத்தை உருவாக்கும் அதே வேளையில் தொழில்கள் எவ்வாறு செயல்படுகின்றன, முதலாளிகளின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு வகுப்பறைக்கு அப்பாற்பட்ட வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. That is where such guidance becomes essential. Conversations with experienced professionals can help students bridge the gap between theory and practice, giving them clearer insight into possible career trajectories and workplace realities. இது போன்ற நிகழ்வுகள் மாணவர்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்க உதவுகின்றன. தங்களுடைய எதிர்கால தொழில்களில் சாதிப்பதற்கு தேவையான அம்சங்களை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் வழங்குகின்றன. With that in mind, let's take a closer look at an event where students had the opportunity to meet industry leaders for a meaningful session on career guidance and networking. உயர்கல்வி நிலைய மாணவர்கள் தங்கள் கல்வி பயணத்தின் அடுத்த படியை எடுப்பதற்கு முன்பு பல்கலைக்கழக மாணவர்களை சந்தித்து உரையாடி அறிவுரை பெறுவதற்கான முக்கிய தளம் இது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழக தமிழ் பேரவை ஒவ்வொரு ஆண்டும் ஏற்பாடு செய்து வரும் சாதனா இவ்வாண்டு பல்கலைக்கழக மாணவர்கள் பட்டப்படிப்புக்கு பிறகு தங்களுக்கு பிடித்த அல்லது உகந்த தொழிலை தேர்ந்தெடுக்க உதவும் நோக்கத்துடன் ஒரு புது பொலிவுடன் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போட்டித்தன்மை மிக்க உலகில் வேலை வாய்ப்புகளை பெறுவது நாளுக்கு நாள் கடினமாகி வருகிறது. எனவே பல்கலைக்கழக மாணவர்கள் வெவ்வேறு தொழில்துறைகளில் சிறந்து விளங்கிய முன்னாள் மாணவர்கள் மற்றும் நிபுணர்களிடமிருந்து அவர்களின் அனுபவத்தை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை வழங்கியது இந்த புது முயற்சி. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை ரொம்ப போட்டிகரமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அப்போ நம்ம என்னதான் நிறையா மதிப்பெண்கள் வாங்கினாலும் நிறைய விஷயங்கள் பண்ணாலும் அந்த ஒரு கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ அந்த கனெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தடம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சாதனா நாங்கள் அமைச்சோம். நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த பேச்சாளர்கள் சிறப்புரைகள் ஆற்றியதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுடன் சுவாரஸ்யமான கேள்வி பதில் அங்கத்திலும் கலந்து கொண்டனர். முன்னாள் மாணவர்கள் தாங்கள் கல்வி கற்ற பல்கலைக்கழகத்தில் புதிய தலைமுறை மாணவர்களுடன் இணைவதற்கான ஒரு அரிய வாய்ப்பை இது வழங்கியது. தங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய ஐயமுள்ள மாணவர்களுக்கு ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் அளிக்கும் வகையில் இது ஒரு அர்த்தமுள்ள கருத்து பரிமாற்றமாக திகழ்ந்தது.
ஏன்னா இப்போ இருக்கிற சூழலை வந்து நிறைய பேர் வந்து நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் போகிறாங்க அண்ட் ஃப்ரெஷ் கிராடுக்கு வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து தோணுது. அதனால இந்த மாதிரி அவங்க தொழில்துறையில் இருக்கிறவங்கள்ட்ட பேசினா வந்து அவங்க எப்படி வந்து முன்னேறி இருக்காங்க, அவங்களோட பாதை என்னன்னு அவங்க கற்றுக்கொண்டா அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து நம்ம மாணவர்கள் எடுத்துக்கிட்டு அந்த பாதையிலையும் அவங்களும் போவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். பொதுவாகவே வந்து சில ஃபீல்ட்ஸ்லலாம் வந்து நம்மளுடைய தமிழ் கம்யூனிட்டியிலேருந்து இருக்கிற ஸ்பீக்கர்ஸோட நம்மளால் அன்றாட உரையாட முடியலை இல்லையா? ஸோ அதனால் நம்மளுடைய தமிழ் அலுமினாய் வந்து இங்கே என்னென்ன துறைகளில் வந்து வேலை பார்க்குறாங்கன்றது அவங்களோட எக்ஸ்பர்டீஸை ஷேர் பண்ணும்போது தமிழ் மாணவர்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருக்குது. உயிரியல், வணிகம், தகவல் தொழில்நுட்பம், அரசாங்க சேவை, வங்கித்துறை என வெவ்வேறு துறைகளில் நிபுணர்களாக இருக்கும் பேச்சாளர்கள் தங்களுடைய தொழில்துறை பயணங்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டனர். அவர்கள் சந்தித்த சவால்களையும் அந்தந்த தொழில்களில் வெற்றி பெற தேவையான குணாதிசயங்களையும் எடுத்துரைத்தனர். நிச்சயமற்ற சூழ்நிலைகளை கடந்து செல்வது முதல் பின்னடைவுகளை சமாளிப்பது வரை அவர்களின் கதைகள் மாணவர்களுக்கு வெளி உலகத்தை பற்றிய யதார்த்தமான பார்வையை வழங்கின. இன்றைய மாணவர்கள் வரும் ஆண்டுகளில் இன்னும் பெரிய உயரங்களை அடையும் திறனை கொண்டுள்ளனர் என்பதை வலியுறுத்தினர் பேச்சாளர்கள். நம்முடைய முன்னோடி மாணவர்கள் நாங்கள் வந்து இவங்களை விட என்ன ஒரு 15 வருஷம் முன்னாடி படிச்சிருப்போம், அவ்வளோதான். அப்போது நம்மளால் சில விஷயங்கள் செய்ய முடியும் போது அவங்களாலேயும் கண்டிப்பாக இதை செய்ய முடியும், நம்ம விட இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஊக்கம் அவங்களுக்கு இது மூலமாக கிடைக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வெவ்வேறு தொழில்துறைகள் பற்றிய தகவல்களை இணையத்தில் எளிதாக கண்டறிய முடியும் என்றாலும் முன்னாள் மாணவர்களை நேருக்கு நேர் சந்தித்து உரையாடுவது அவர்களின் வெற்றிக்கு பின்னால் உள்ள உண்மைகளை பற்றிய ஆழமான புரிதலுக்கு வழிவகுத்ததாக உணர்ந்தனர் மாணவர்கள். இணையத்தில் பார்க்கும்போது அவங்க படிப்படியாக எப்போ எந்த மாதிரியான வேலையை செஞ்சாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் நேரடியாக பேசும்போது தான் எந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க எதிர்கொள்ள வேண்டியது இருந்துச்சு, பிஹைண்ட் த சீன்ஸ் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவங்க மனப்பூர்வமாக மாணவர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அவங்க முன்னேறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஊக்குவிப்பையும் கைடன்ஸையும் கொடுப்பாங்க. இது வந்து இணையத்தில் கண்டிப்பாக கிடைக்காது, நேரில் பேசும்போது நேரில் உரையாடும் போது தான் கிடைக்கும். யாரும் தனியாக தங்களுடைய கல்வி பயணத்தை மேற்கொள்வதில்லை. வளர்ச்சி பெரும்பாலும் நமக்கு முன் வந்தவர்களின் வழிகாட்டுதல் மற்றும் அனுபவங்கள் மூலம் வடிவமைக்கப்படுகிறது. இது போன்ற முயற்சிகள் மாணவர்களுக்கு இவற்றை நினைவூட்டுகின்றன. முறையான வழிகாட்டுதல் மூலம் மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்திற்குள் அதிக தெளிவுடனும் நம்பிக்கையுடனும் அடியெடுத்து வைப்பார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. With that, we have come to the end of today's episode. நீங்கள் ஒரு சமூக நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கிறீர்களா? அது நம் தாளம் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Then don't forget to write into us at indianbeat@mediacorp.com.sg. Till we meet again next week, have a great weekend and a fantastic week ahead. விடை பெற்றுக் கொள்வது மாலினி, சுகந்தி. நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் Indian Beat. Bye. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்